வெல்கம் பேக். யூ ஆர் லிஸ்னிங் டு குட்டி ஸ்டோரி வித் மீ சதீஷ். புத்தா அண்ட் அவங்களோட டிசைபிள்ஸ் எல்லாமே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஒரு ஊரில் தங்கி ஓய்வு எடுக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப களைப்பாக இருந்தனால அன்றைக்கி நைட் அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போகலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. புத்தர் இந்த ஊரில் ஸ்டே பண்ணியிருக்க விஷயம் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. இந்த நாட்டுடைய அரசர், பக்கத்து நாட்டுடைய அரசர், மக்கள், செல்வந்தர்கள்னு நிறைய கூட்டம் கூடிருச்சு. புத்தரும் சரி இவங்களை எல்லாத்தையுமே இருந்து பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. பார்க்க வந்த ஒரு செல்வந்தர் புத்தர் அவங்க டிசைபிள்ஸுக்கு தேவையான அனைத்து வகையான உணவுப் பொருட்கள், காய்கறி, பழங்கள் எல்லாத்தையுமே புத்தர்கிட்ட கொடுத்து ஏற்றுக்க சொல்கிறாரு. புத்தரும் அதை ஏற்றுக்கிற விதமாக ஒரே ஒரு கையை மட்டும் நீட்டி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். இதுக்கு அடுத்தபடியாக அந்த நாட்டுடைய அரசர் பல வைர தங்க நாணயங்களை அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாரு. புத்தரும் அதை ஏற்றுக்கிற விதமாக ஒரே ஒரு கையை மட்டும் காட்டுறாரு. இதே மாதிரி புத்தரை பார்க்க வந்த எல்லாருமே பல விதவிதமான பொருட்கள், பல எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் புத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி ஒரே ஒரு கையை மட்டும் காட்டுறாரு. கூட்டத்தில் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் ரொம்ப தயங்கி கையில் ஏதோ வச்சு நின்று இருந்திருக்காங்க. இவங்கள பார்த்த புத்தர் போய் அவங்ககிட்டே கேட்குறாரு, எதுக்காக தயங்கி நின்றுருக்கீங்க, உங்கள் கையில் என்ன இருக்குது காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்க விஷயம் இன்னைக்கு காலை தான் தெரியும். அது தெரியும் பொழுது நான் மாதுளம்பழம் சாப்பிட்டு இருந்தேன். எல்லாருமே உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஏதோ ஒரு பொருட்களை தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் என் கையில் இருக்கிறது என்னமோ பாதி சாப்பிட்டு வச்சுருக்கேன் இந்த மாதுளம்பழம் மட்டும்தான். நான் ரொம்ப ஏழ்மையானவள், என்கிட்ட வேறு எந்த பொருளுமே கிடையாது. இதை எப்படி நான் உங்களுக்கு தரது அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப தயங்கி நின்றுருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. இதை கேட்ட புத்தர் அவர் 2 கையும் நீட்டி பணிவாக அந்த பெண்மணிட்டு இருந்து அந்த மாதுளம்பழம் வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்த அரசர்கள், செல்வந்தர்கள், மற்ற ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன் அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே பல எக்ஸ்பென்சிவான பொருட்கள் கொடுத்தும் ஒரே ஒரு கை நீட்டி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் பண்ணாரே தவிர, இந்த பெண்மணிகிட்ட அதுவும் பாதியாக சாப்பிட்ருக்க மாதுளம்பழத்தை எதுக்கு 2 கையும் நீட்டி பணிவாக வாங்கினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை பார்த்துட்டு இந்த நாட்டுடைய அரசர் கேட்குறாரு, நீங்கள் இப்படி பண்ணுறதை பார்த்தா எங்களுடைய அன்பளிப்பாக கொச்சைப்படுத்துகிற விதமாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புத்தர் கேட்குறாரு, உங்கள் நாட்டுடைய பாதி சாம்ராஜ்யத்தை எனக்கு அன்பளிப்பாக கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. அரசர் வியந்து போகிறாரு. அங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் புத்தர் ஒன்று சொல்கிறார், என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுத்த அன்பளிப்பு எல்லாத்தையுமே நான் அன்போடு தான் ஏற்றுக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பொருள் நீங்கள் சம்பாரித்து வச்சுருக்கக்கூடிய 10 பங்கில் ஒரு பங்கு கூட கிடையாது. இதெல்லாம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள், எக்ஸஸான திங்ஸ். இது இல்லை அப்படின்னா உங்களுடைய அன்றாட வாழ்வு எந்த வகையிலும் பாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த பெண்மணி ஏழ்மையிலும் தனக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பங்கையே பிரித்து தனக்கு அன்பளிப்பாக கொடுக்கும்பொழுது அதோட வேல்யூ ரொம்ப அதிகம். அதை மதிக்கிற விதமாக தான் அவங்கக்கிட்ட 2 கையுமே ஏந்தி அந்த பொருளை நான் அன்பளிப்பாக வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்கிறாரு. இந்த கதையிலேருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த விஷயம் பண்ணணும், அது என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி காரணம் சொல்கிறத விட, அந்த விஷயம் நிஜமாலுமே பண்ணணும், நமக்கான பியோர் இன்டென்ஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வழிகளை நாமளே கண்டுபிடிப்போம். நோ ஒன் இஸ் டூ பிஸி, இட் ஜஸ்ட் மேட்டர்ஸ் ஆஃப் ப்ரியாரிட்டி அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்டு கண்டிப்பாக அது செட் ஆகும் நம்புகிறேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் கோத்ரூ பண்ண டஃப் டைம்ஸ் அது எப்படி நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க, அந்த விஷயத்தை என் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரைட் டு மீ at satishpodcast@gmail.com. I will try to feature in upcoming episodes. இந்த வீக் எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே நான் மீட் பண்ணலாம். Until then, bye from Satish Venkatachalam.